மோமோஸ் பண்ணலாமா? ஓகேண்ணா. அண்ணா இது எப்படி செய்யுது? வீட்லேயே மோமோஸ் எப்படி செய்யணும் பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஆல்ரெடி சப்பாத்தி மாவு கலந்து வச்சுட்டேன். வெங்காயத்தையும் கேரட்டையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேபேஜ், பீன்ஸ் அது மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வரும். மோமோஸ் தொட்டுக்க சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு தான் இது. இதுக்கு வந்துட்டு தக்காளி, பூண்டு, மிளகா, அப்புறம் சோயா சாஸு, க்ரீன் சில்லி அண்ட் டொமேட்டோ கெச்சப். ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு தக்காளி வந்துட்டு இப்படி கோடு போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு இப்போ தக்காளி தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு இது எல்லாத்தையுமே பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு அப்படியே போட்டுடலாம். எல்லாத்தையுமே இப்போ நம்ம போட்டாச்சு. இதை 10 to 15 மினிட்ஸ்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு சைடில் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸில் சாட்டே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வணக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேரட்டையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து தரேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மோஸ்ட்லி ஹிமாலயன் இன்கிரீடியன்ஸ்லாம் கிடைச்சிது. இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் டம்ப்ளிங் தாங்க. டிபேட்டியன் எஸ்பெஷலாக இது டிபேட்டில் தான் நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. இது டிபேட்டியன்ஸ் வந்துட்டு 1959 இந்தியாவுக்கு வரும்போது இது இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. மோமோஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோமோஸ் இருக்கு. லைக் ஸ்டீம்டு மோமோஸ், ஃப்ரைடு மோமோஸ் அண்ட் தந்தூரி மோமோஸ். இதே நான்வெஜ் ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணால் அது நான்வெஜ் மோமோஸ். இப்போ நம்ம வெஜ் ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணி ஸ்டீம்டு மோமோஸ் பண்ண போகிறோம். எங்கடா ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு மோமோஸ் போடுவோம். இதில் வந்துட்டு இப்போ நான் கெச்சப் ஆட் பண்ணிட்டேன். கிரீன் சில்லி சாஸ் வந்துட்டு இதில் ஒரு மூடி எடுத்துக்கலாம். அப்புறம் சோயா சாஸ் வந்துட்டு இதில் அரை மூடி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இது சாட்டே பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாஸுக்கு இது பண்ண வேண்டிய பொருட்கள்லாம் இப்போ இதாகிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு வந்துட்டு குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை வந்துட்டு ஃபில்லர்ஸும் உள்ளே வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு இது செய்ய வராது, அதனால் வீட்டில் ஹெல்ப் கேட்டு பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது ஸ்டீம் ஆகிற 10 மினிட்ஸ் ஆகும். இந்த மீன் டைம் நம்ம இந்த சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தொல்லி உரிச்சுக்கலாம். இப்போ தொல்லி உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால தான் நாங்கள் வந்துட்டு எக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வந்து இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ அரைச்ச அந்த இது இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சால்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைக்கிறப்பவே ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை இப்போ ஆட் பண்ணாலும் ஓகே. சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. இது கூடவே நம்ம வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் சாஸ் ரெடி ஆயிடும். அப்புறம் நீங்கள் எடுத்து மோமோஸ்க்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. மோமோஸ் சாஸும் இப்போ ஆதி டேஸ்ட் பண்ணுற போட்டுவோம். ஆதி மோமோஸ் சாஸ் ரெடி, டேஸ்ட் பண்ணி பாரு. யம்மி. ஓகே, நீங்களும் இந்த வீட்டில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி ஆன்ல வச்சுக்கோங்க.